ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் சினிமாவில் 60s 70s 80s ஏன் 2K ஜென்சி வரைக்குமே பல படங்களை பார்த்து ரசிச்சிருக்கோம். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித், அது மட்டும் இல்லை இப்போ பிரதீப், கவின்னு நிறைய பேர் இருக்காங்க. அப்போ தமிழ் சினிமாவில் எப்போதான் படம்னு ஒன்று வந்துச்சு, ஃபர்ஸ்ட் தமிழ் படம் எது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க. 1918 நடராஜ முதலியார் அப்படின்ற ஒரு இயக்கத்தில் வந்த படம் தான் கீச்சக்கவதம். இந்த படம் பார்த்துருக்கீங்கன்றத கமலில் சொல்லுங்க. இது ஒரு ஊமை படம் தான். ஃபர்ஸ்ட் ஊமை படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் தான் தமிழ் சினிமாவில். இந்த படம் மொத்தமே 40 நிமிஷம் தான். அதுக்கப்புறமா 1931 காளிதாஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் சவுண்ட்லாம் கொடுத்து வந்த படம். ஃபர்ஸ்ட் ஒரு முழுநீள படம்னு ரிலீஸ் ஆனது கலவன்ற 1932 வந்த படம். அந்த காலத்துல கலர் ஃபிலிம்லாம் கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்லி. ஃபர்ஸ்ட் அப்ப கலர் ஃபிலிம்ன்ற ஒரு படம் எப்போ வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 1956 எம்ஜிஆர் நடிப்புல வந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் படம் தான். இந்த வீடியோல நிறைய தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.